பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள அனவகில் அம்பேத்கர் நகரில் கலைஞரின் ஒருங்கிணைந்த தரிசு நில மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதனை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வேலூரில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்தவரை மீட்ட போலீசார் அவரது குடும்பத்துடன் ஒப்படைத்தனர். 5 ஆண்டுகளாக மனநிலை பாதிக்கப்பட்டவரை குடும்பத்துடன் சேர்த்து வைத்த நிலையில் கண்ணீர் மல்க போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் காவலர் உடையில் உலா வந்து 5க்கும் மேற்பட்ட பெண்களிடம் ரூபாய் 50 லட்சத்திற்கும் மேல் ஏமாற்றியதோடு பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்த விஷ்ணுபிரியன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த பெரும்பாக்கத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பில் இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் கலந்து கொண்டு 161 மாணவர்களுக்கும் 187 மாணவிகளுக்கும் அரசு மடிக்கணினியை வழங்கினார். அதைத் தொடர்ந்து அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பயின்று வரும் 154 மாணவர்களுக்கு மடிக்கணினியை வழங்கினார். சென்னையிலிருந்து ஹவுரா செல்லும் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா கடத்தப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயில் பெட்டியில் இருந்த 21 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதை அடுத்து ரயில்வே போலீசார் ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததோடு வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வண்டலூர் அருகே மேலக்கோட்டையூர் பகுதியில் உள்ள விஐடி பல்கலைக்கழகத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகர் ராமராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரி மாணவர்களுடன் மண்பானைகள் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். முன்னதாக சிறப்பு விருந்தினர் ராமராஜனுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி கரும்பு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. வேலூர் அருகே உள்ள பொய்கை கிராமத்தில் உள்ள சந்தைமேடு பகுதியில் அரசின் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகம் திறக்கப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றியும் ரிப்பன் வெட்டியும் துவங்கி வைத்தார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் தரங்கம்பாடி கடற்கரைகள் வழக்கத்தை விட கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படுவதால் ஏற்கனவே மீன்பிடிக்க சென்ற மீனவர்களும் கரை திரும்பினர். பொன்னேரி பாடியநல்லூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டத்தினை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து விருதுநகர் மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் தன்னார்வலர்களுக்கு கைபேசி இணைப்புகள் மற்றும் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்வதற்கான அடையாள அட்டை, தொப்பி, கனவு அட்டை அடங்கிய தொகுப்பினை வழங்கி பணிகளை தொடங்கி வைத்தனர். ஜெம் அறக்கட்டளை சார்பில் கோவை மகளிர் மாரத்தான் போட்டியின் 3வது பதிப்பு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஜெம் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு தடகள சங்கத்தின் அங்கீகாரம் பெற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க இந்த போட்டிகள் நடைபெறவுள்ளது. அதற்கான டி-ஷர்ட் வெளியீட்டு விழா மற்றும் லோகோ அறிமுக நிகழ்ச்சி கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை கோவை மாநகர ஆணையாளர் கண்ணன் வெளியிட்டுள்ளார். இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கோயம்புத்தூர் நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரியான ஒரு அதுவும் எஸ்பெஷலி விமெனுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒரு மாரத்தான் நடத்திருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன். அண்ட் இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய
விழிப்புணர்வு உண்டாக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஜெம் ஹாஸ்பிட்டல் பெண்களுடைய உடல் நலத்துக்கு சம்பந்தமாக அந்த அவேர்னஸ் சம்பந்தமாக அவங்க இந்த மேரத்தான் நடத்துகிறாங்க. கோவை மாநகர காவல் ஆல்சோ இந்த இனிஷியேட்டிவ்ல கலந்துக்கிட்டு நாங்கள் வி சப்போர்ட் உமன் சேஃப்டி இந்த கோயம்புத்தூர் சிட்டி. ஸோ அதையும் நாங்கள் வி லைக் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஐ அப்ரிஷியேட் ஜெம் நிர்வாகத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.